ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டெல்லி நம்மளோட சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சு. சிஎஸ்கே தோத்துட்டாங்க, டெல்லி ஜெயிச்சுட்டாங்க 20 ரன் வித்தியாசத்தில். சீரியஸ்லி அந்த மேட்ச் சூப்பரான ஒரு மேட்ச் தான். பட் ஸ்டில் சிஎஸ்கே தோத்துட்டாங்க, அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் தலை அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் ஆடினாலும். ஸோ தோல்விக்கு அப்புறம் சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் ஹைக்வாட் என்ன சொன்னாருங்கிறத பற்றி இதில் பேசலாம். அவர் என்ன டீட்டெயிலாக சொன்னார் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பவுலர்ஸோட கம்பேக் அந்த பவர் பிளேக்கு அப்புறம் நடந்தது. ஏன்னா அவங்க போன விதத்தில் அவர் நிறைய அடிப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பவுலர்ஸோட கம்பேக் மூலம் அவங்கள 191 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ஒரு நல்ல எஃபர்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி பிச் ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைடில் பிச் ரொம்ப நல்லா இருந்தது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சீம் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்பாங்கி பவுன்ஸ் அந்த இதில் கிடைச்சிருச்சு. அதனால தான் எங்களால் கரெக்டாக விளையாட முடியல. சச்சின் ரவீந்திரா ஒரு பிக் மார்ஜினை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு கேமில் நடக்கிறது தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 overs பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆஃப் ஏ ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் அது கெட்டபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா சி மூவ்மெண்ட் எங்களுக்கு எங்களோட பேட்ஸ்மேனை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால தான் எங்களால் அது கேபிட்டலைஸ் பண்ணவே முடியலை. அண்ட் ஆல்வேஸ் ஒரு பிக் ஓவர் வந்துச்சு அப்படின்னா அந்த ரன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த பிக் ஓவர் எங்களால் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணவே முடியலை. அண்ட் அதே நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுலராக நீங்கள் விளையாண்டுருக்கலாமா, உங்களுக்கு பவர் பிளேயில் நல்லா அடி வாங்குறப்ப அந்த எக்ஸ்ட்ரா பவுலர் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருக்குமேன்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு அப்படி பெருசாக தோணலை. ஏன்னா இருந்த பவுலர்ஸே போட்டாங்க. தீபக் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா தான் போட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசி 2 ஓவரில் மற்றவங்க நல்லா போட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்திருந்தா சமாளிச்சிருக்க முடியும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இந்த பிட்ச் கண்டிஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இருந்தவங்களை வச்சே அப்படிதான் விளையாண்டுருக்கணும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கேமுக்கு அப்புறம் நாங்கள் 3வது கேம் எங்கள் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் இப்படி ஒரு தோக்குறது அப்படிங்கிறது பெருசாக ஒரியை ஏற்படுத்தாது. ஏன்னா நல்ல கேம் தான் இதுவும். ஸோ நாங்கள் பெருசாக ஒரியெல்லாம் ஆகலை. அடுத்த கேமுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா 2-3 ஹிட்ஸ் தான் அங்கே தேவைப்பட்டுச்சு. அது கரெக்டாக நடந்துருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு 2-3 பவுண்டரிஸை நாங்கள் கரெக்டாக தடுத்துருந்தோம் அப்படின்னா இது பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ கேம் இதுக்குள்ளே தான் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இதை நாங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் நாங்கள் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக காமாக எம்எஸ் தோனி எப்படி பதில் சொல்லுவாரோ அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது அதுதான். என்னன்னா அவர் சொன்னார், பவர் பிளேலையும் எங்கள் பவுலர்ஸ் நல்லா தான் போட்டாங்க, பிச்சு அந்த அளவுக்கு எடுக்காததுனால நல்ல ஸ்கோர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் அவர் பிளேம் பண்ணவே இல்லை. அவர் டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை சொல்லிட்டாரு. அது உண்மைதான். அண்ட் அதே நேரத்தில் அவர் இன்னொன்று சொன்னது, அந்த எக்ஸ்ட்ரா பவுலர் விளையாண்டுருக்கலாமா அந்த பவர் பிளேல அப்படின்னு கேட்டதுக்கு எங்கே இருந்த பவுலர்ஸே நல்லா தானங்க போட்டாங்க, எதுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர்லாம் அப்படின்னு அவர் கேட்டார். பார்த்தீங்களா, அதுவும் சீரியஸ்லி வேற மாதிரி ஒரு விஷயம். என்னப்பா இதெல்லாம் நார்மலான இது தானே அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். பட் இல்லை, இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு. இன்கேஸ் அவர் அங்கே போயிட்டு இது மாதிரி எங்களோட பவுலர்ஸ் நல்லா பண்ணலை அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னப்பா கேப்டன்சி பண்ண தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கிலே பார்த்தீங்கன்னா அது போகிறதுக்கு நிறைய சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. பட் ஆனால் அவர் அதை ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகேங்க, இவ்வளோதான். இதை தவிர நீங்கள் சிஎஸ்கே தோல்விக்கான காரணம்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட கருத்தை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல்.